ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறது செகண்ட் ரூல் என்னென்னா ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய செலவுகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்றது. ஏன் செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கற்றுங்க. இது வந்து ஒரு அறிவு, ஒரு புரிதல், ஒரு தெளிவு. சரியா? நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளவு செலவு பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும். இது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவேன். எதற்காகனா ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கோ அல்லது லாங் டேர்ம் கோலுக்கோ அதை அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் ஓடும்போது முதல்ல உங்களுக்கு புரியணும் எங்கே எதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், லாங் டேர்ம் கோலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. லாங் டேர்ம் கோல் அப்படின்னும் போது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சரியா? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் சொல்வேன். ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் வந்து டிப்பிக்கலாக இப்போ வந்து ரெடி பண்ணலை அப்படின்னா, சரி, முதல் கேள்வி, எவ்வளோ வருஷம் லாங் டேர்ம்? லாங் டேர்ம் என்பது மினிமம் 5 to 10 years நான் சொல்கிறேன். அதுவே லாங் டேர்ம் கிடையாது. ஆவரேஜாக ஃபினான்ஸில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா மினிமம் 7 years அப்படின்றது லாங் டேர்ம் அப்படிங்கிறாங்க. சரியா? பட் நான் சொல்கிறது என்னென்னா 10 வருஷம் தான் லாங் டேர்ம். அந்த 10 வருஷத்துக்கான பிளானை இப்போயே நம்ம பண்ணணும். சரியா? இப்போ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் பண்ணும்போது நம்மளுடைய கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். பொதுவாக நம்மளோட ஃபினான்ஸ் எந்த லெவலில் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கம்ஃபர்டபுளான ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? திட்டமிட தவறுவே ஆனால் தவறு செய்ய திட்டமிடுகிறாய் என்பது பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டமிட தவறுறது, அதாவது பிளான் பண்ணணும்ல, எதுக்கோ பிளான் பண்ணுறோம், இதுக்கு என்ன பிளான் பண்ணுறோம், இது லைஃப், ஃப்யூச்சர். ஃபினான்ஸ் என்பது வாழ்க்கை. அது இல்லைனா நம்மளை ஒரு பையன் மதிக்கிறானா. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே எதிர்காலம் ஓங்கி நம்ம கன்னத்தில் அரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா. நம்மளோட குழந்தைகள் என்ன டாட்டா கிழிச்சனி அப்படின்னு கேட்கும்போது அதை காது கொடுத்து கேட்க முடியாது. சரியா? அதெல்லாம் சொல்லாமல் இருக்கணும்னு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஃபினான்ஷியல் சவுண்ட் அப்படின்வாங்க. சரியா? ஃபினான்ஷியல் சவுண்ட் எப்படி திரும்ப கேட்குது? கடன்காரங்களோட சவுண்டாக கேட்குது. மாற்றிங்க. இன்னையிலேருந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நீங்கள் திங்க் பண்ணுங்களேன், கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும். உங்களோட ஃப்யூச்சர் மிகப்பெரிய கனவோடு இருக்கும்ல. எல்லாரும் கண்ணை மூடி கனவு காணுங்க, காட்சிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு முன்னாடி ப்ரைவேட் யாட்செட் வரும், ப்ரைவேட் ஜெட் வரும், ஐலாண்ட் வரும், ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து எல்லா காரும் வரும். வாழ்க்கையை சொர்க்கமாக தெரியும். அதற்கான கட்டமைப்பாக இப்போ நம்ம இங்கே இருக்கோமா? நம்முடைய நிகழ்கால நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள் வந்து நீங்கள் இப்போ கண்ணை மூடி அந்த காட்சிப்படுத்தி பார்த்த அந்த காட்சியோட நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுதா? ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம். நம்மளால் வந்து வார கடைசியே கஷ்டம், மாத கடைசி ரொம்ப கஷ்டம், பல பேருக்கு வருட கடைசி, வாழ்க்கையே கடைசி, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால தான் சொல்கிறேன், டே டு டே எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும், வீக்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும், மந்த்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும். இந்த மூணும் செய்யணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நான் சர்வே சொல்கிறேன். ரீசெண்டாக நடந்த ஒரு போலில் 40% மேலே மினிமம் கம்மியான காசில் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் அதை கட்டுப்பட்டியான வாழ்க்கை, செலவு பண்ணவே முடியலையே, ஸ்ட்ரகிளான லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை சதவீதம்? 40% மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த தகவலே பொய்ன்னு நான் சொல்கிறேன். இந்த சர்வே அப்படி சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸில் 70 to 80% ஸ்ட்ரகிள் தான் ஆகும். அந்த 20% கொஞ்சம் புத்திசாலியாக இருக்காங்களா, சீட்டு போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறது, சேவிங்ஸ் பண்ணுறது, எல்லாமே பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% தான் பண்ணுவாங்க. 90% கஷ்டப்படுவோம். ரெண்டாவது, 24% ஆண்கள், 16% பெண்கள் வந்து 65 வயசுக்கு மேலேயும் கமிட்மெண்ட்டோட இருக்காங்க. இது ரொம்ப பெரிய கஷ்டம். இது 65 வயசுக்கு மேலே ரிட்டையர்டு ஸ்டேஜ், தாத்தா பாட்டி காலம் வந்து கூட அவங்க கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை வாழலையாமா. இது என்ன ஆக போதாமா? இது வந்து 26% ஆகும், 18% ஆகும், 2026 மாறுன்றாங்க. 2026 ஒன்றும் 500 வருஷம் கிடையாது. சரியா? அப்போ யோசிங்க, நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பேசிக்கான விஷயம், இன்ஃபர்மேஷனோட நான் ஆரம்பிக்கிறேன். பட் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க யோசிங்க.